நல்லவனா இருப்பாய் தம்பி. அமர்ந்திருக்காங்கப்பா. மாதா பிதா குருதேவம். மாதா பிதா குருதேவம். இப்ப சபைக்கு இந்த சிறுவன் 1 கோடி வணக்கம். அதை விட்டு அப்பப்ப முறை மாறும். இப்ப சபைக்கு இந்த சிறுவன் 1 கோடி வணக்கம். அப்படி இருக்க திருநாட்டு மனுக்கு மொத்தம் 100 பேரா ஒண்ணு திருநாட்டு மன்னன் பாராட்டுண்டா. அவுத்துட்டு கோமத்து இறுக்கி காட்டுறாங்க. இதே வேலையா வந்துக்கிறோம். அதே வேலையா அவங்க அப்பாவுக்கு ஆக்குற வேலையும் உட்காந்து சாப்பிடுற வேலையும் அவன் சொன்னாங்க. அவனா எடுத்துக்கிறான். அப்படி இருக்க மொத்தம் 100 பிள்ளைங்க ஆசைக்கும் 99 ஆண்கள் ஆசைக்கும் அன்புக்கும் ஒரே ஒரு பாப்பா. பொண்ணு பார்க்க சொன்னியா? பொண்ணு பார்த்தே இல்லையா? நீ பொண்ணு பார்க்க சொன்ன. ஆமா, நான் பார்த்து 1 வாரம் ஆகுது. ஆமா, சென்னைக்கு வேலைக்கு வந்துட்டேன். பாத்தியே? ஆமா. அது பொண்ணு எப்படி? உனக்கு ஏத்த பொண்ணு. எனக்கு ஏத்த பொண்ணு. உனக்கு ஏத்த பொருத்தம். எனக்கு சரிசமமான ஏத்த பொண்ணு. நல்ல பொண்ணு. குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு. எப்படி? ஒரு தட்டுல சோத்த போட்டு அப்படி சாப்பிட்டுச்சுனா அப்படி சிந்தாத சிதறாத சாப்பிடுறது. அவ்வளவு பக்குவமான பொண்ணா? ஒரு சாப்பாட்டையே சிந்தாம சிதறாம சாப்பிடுதுன்னா அது குடும்பத்தை எப்படி சிந்தாம சிதறாம மேல ஏத்தும். ஆமா, அழகான பொண்ணுடா. அது மாதிரி பொண்ணு சொன்னேன். அது முகம் எப்படி? அது அழகு எப்படி? அத கேக்குறேன். ஆமா. என்ன ஒண்ணு அந்த பொண்ணு அழகு கிரணத்துல மாட்டி இந்த கீழ் உதடுக்குது பாரு. ஆமா, அது ஒரு ஜான் கீழே தொங்கும். ஆமா, அந்த பொண்ணு வேணாம். வந்தாரா துரியோதன மன்னா? ஆமா, அவர் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க அப்பனே செத்துறான்னு வச்சுக்க. அன்னைக்கு ஒரு தொட்டு அரிசி மூட்டை எடுத்து வந்தா. ஆமா, 100 மூட்டை அரிசி காரி தண்ணிக்கு ஒரு பவுன் போட்டா. 100 பவுன் அப்படியே இது வேடி சட்டை போடுவ. ஆமா, அது 100 ஜல்ல அப்படியே அந்த வண்டி தேவனா பட்டில பஸ் ஸ்டாண்ட்ல இந்த பக்கம் நகை கடை, இந்த பக்கம் துணி கடை, இந்த பக்கம் அரிசி கடை. அந்த கடைக்கெல்லாம் நான் தான் ஓனரு. நான் அடுத்த பக்கமே வர மாட்டேன். ஓஹோ, எப்படின்னா சேர்த்து விட மாமா. அந்த கடைக்கு என்ன பேரு? மெண்டல் பூபதி. அப்படிதான் ஒண்ணு. அவனுங்க 100 பேர்ல ஒரு ஆள் எவனா ஒருத்த மண்டியை போட்டா. ஐயோ,
ஓ 5 ஏக்கரா 2 பங்கு எடுக்குது பாரு. ஆமா. அதை வித்தாலும் பத்தாது. அவனுக்கு 100 பேர் சேர்ந்து ஒப்ப சாவுக்கு ஒரு மூட்டை அரிசி எடுத்து தலைமோட்டில் வச்சிருவான். வச்சிருவேன். ஆனா ஒருத்தவங்க நீ ஒரு 100 மூட்டை எடுத்து போகணும். இப்ப என்னால முடியாதா? உன் டாட்டா ஏசி வித்தா அவங்க 200 பேருக்கு இலை வாங்குறதுக்கு ஆகாது வாழை இலை. ஆமாயா. என் தங்கச்சா வேணும். பங்காளி பங்காளி பங்காளியா? ஏன் மேல அடிச்சீங்க? தாத்தா ஏன் சாவடி தாத்தா? அவரு மத்திய செலுத்த போடலாம். அப்படி இருக்க 99 அங்க ஆசைக்கா அன்புக்கா ஒரு தங்கை அவள் பேரோ குச்சாரை பங்காளி இருக்கா. எவ்வளவு பொந்த பசங்க பங்காளிடா. யாராவது பாண்டு மன்னனுக்கா குண்டா ரவிக்கா ஆட்டா ரவிக்கா குண்ட பிள்ளையோ ராஜாக்கள் அந்த தேவடியா மக்களை நான் கொல்லுவதற்காக என்ன நான் செய்வேன்? நம்ம சாப்பாடு சாப்பாட்டுல விசத்துகள் படுக்கிறோமா பாய் வாயில ஏழாயிரம்னா பாம்பு விட்டு குளிக்கிறமா குளத்துல குரு ஊசி நாட்டு நடக்கிறமா வயில நான் நடக்கிற வேலை முள்ளாச்சுவேன். வழியில போவோம் நடக்கிற வழியில முள்ளாச்சுவோம். சரித்திரம் இல்ல. சாப்பாடுல வசதி எவ்வளோ போய் ஊராடு இருக்கிற கம்மியாட்டியா சோறுபாடு அடிப்பா சாப்பாடுல வசதி நம்ம கம்மியாட்டி அறிவில்ல அப்படியேதான் அந்த சாப்பாட்டுல விஷத்தை கலந்து அந்த 5 பேருக்கு முட்டாரு. இவர் மேல தப்புக்குறான். ஏண்டா இந்த 5 பேருக்கு விஷம் 5 உண்டியா போட்டாரு இல்ல. ஆமா. அந்த விஷம் நல்ல சாப்பாட்டை 6 உண்டியா புடிச்சு ஒரு உண்டி எடுத்து மகாராஜா வாயில போட்டு அதை சாப்பிட்டு பார்த்து டெஸ்ட் பண்ணி பார்த்து அப்புறமா குடுத்துருப்பாங்க. அதை சாப்பிட்டு நான் உள்ள எடுத்துருப்பேன். அவன் என்ன தெரியுமா செய்ய நெருப்பு சேகரித்து ஒரு வீடு கட்டினா அதுல என்ன போடுவோம். நான் என்ன தெரியுமா பண்ணோம்? கடவுள் எடுத்து விட்டு கருங்கல் போடா கட்டி கழுப்பு சாரி போடணும். கருங்கல் போடாம கட்டி கல்புர 4 மூணுக்கு போட்டு கீச்சு போட்டு என்ன அந்த தேவடியா மக்கள் அப்படி இருக்க அது எனக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லை. திருமணம் நடக்கவில்லையா? கல்யாணம் ஆகலையா? ஆமாடா பையா எனக்கு திருமணம் நடக்கவில்லை. ஆனா எங்க அப்பா இருக்கிறான் திருராட்சி மன்னன் அவனுக்கு என்ன அறிவிக்கிறான். வயசு 24 வயசு ஆகுது. அவனை விட்டுட்டாரு. என்னுடைய குலவிழாவுக்கு எங்க மாமா இருக்கிறாரு ஜவுனி மாமன் சொன்னா அவரு எதனா போய் எங்க அப்பாட்ட சொல்லி அப்புறம் திருமணத்துக்கு பார்த்து நம்ம திருமணம் செய்யணும். அதனால எங்க மாமா ஜவுனி சீக்கிரம் வந்தா ஜெகனி தர்ப்பா
என் பேர் தான் சகுனி மாமன். ஓஹோ சகுனியா? அப்படி இருந்த போதிலும் அத்திநகர் வேந்த அறுவை கொடிபடுத்த பெரியவனுக்கு நான் சொந்தம். டேய் அப்படிதான் அர்ஜுனகர் வேண்டாம் அவங்க மருமக தான் என் தங்கை மகள் அதாவது துரியோதனன். அப்போ அவங்க ஒரு 100 பேர் 5 ராஜாக்க அவங்க 5 பேர். ஆனா அவங்களுக்குள்ள பகை என்பது கிடையாது. எனக்கும் துரியோதனன் தான் பகை. ஏற்கிற காலத்துல எங்களை செய்த வஞ்சகத்தை என் உள்ளத்துல வைத்தேன் முதல் உறவாடி கொண்டு துரியோதன குடும்பத்தை அழுகிறதையே அவன் பொங்கலை போய் சேர்ந்துக்கிறோம். நீதான் கெடுத்துக்கிற. ஆமா இதுல தான் கெடுக்க போறேன். ஓஹோ அதனால இப்போ துரியோதன மாதிரி 100 பேரும் எல்லா வாலிப பருவத்தில் இருக்கிறாங்க இல்லையா? கல்யாணம் பண்ற வயசுல இருக்கிறாங்க. ஆமா பாஞ்சாலத்தை சென்று பாஞ்சால கல்யாணம் பண்ணலாம்னு போனாங்க. பங்கப்பட்டு வந்துட்டாங்க. ஆனா இப்ப மாப்பிள்ளையா இருக்கிறான் இல்லையா? ஆனா அவனுக்குன்னு ஒரு தொழில் தேடணும் இல்லையா? இல்லன்னா அவங்க நிக்க மாட்டான் ஒரு இடத்துல. அதனால என்ன இருக்கிற இடம் எங்கேயும் தெரியல. நானும் யோசனை பண்ணி பாக்குறேன். இவன் பேர் உங்களை நல்லா கசக்கி பாக்கணும். அதனால உங்க மாமா வந்துட்டாரு சொல்லி போடுவோம். மாமா வந்துட்டா வரா மருமக வந்துட்டான். தங்கச்சி மாவா தங்கச்சி மாவா மரியாதை கூப்பிட மாமான கூப்பிடு மாமாவ மாமானு கூப்பிடுறா மாமான். நீங்க 2 பேரும் அப்பம் புள்ள இல்லையா? இந்த செய்தியாவது மாமானு கூப்பிட்டு ஆசை கழிக்க சொல்றான். என்னைக்கு நீ நீடோடு வாழ்க. எனக்கு ஆமா இது வரைக்கும் என்ன செய்துக்கிற நீ? ஏன்னா இளவரசனா இருக்கிற இளவரசனா இருந்தா போதுமா? உனக்கு இருக்கணும். ஏன்னா ஒரு பொண்ணுங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது. பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னு தான் நினைச்சேன். அவன் அது கட்டி வச்சுட்டான். எதுக்குதாங்கிற பொண்ணுங்க பார்த்து கல்யாணம் பண்ணி அப்படா இருக்கிறதா மாமனா வேறான சரி பெண்ணு இருக்கிற இடம் ஒண்ணும் புரியல. அதனால நம்ம வீட்டுக்கு என்ன விட கொஞ்சம் அறிவாளி ஏன்னா மாமனா இருக்கலாம். ஆமா தவப்புனுக்கு தவப்புனா ஒரு சித்தப்பா இருக்கிறான். சித்தப்பா ஆமா அவனுக்கு அறிவு இல்ல. 2 பேருக்குமே அறிவுதான் இல்ல. யார் 2 பேரும்? அதனால இதர சித்தப்பா இருக்கவான் அவனை கூப்பிட்டு அப்புறம் ஆலோசனை பார்ப்போம். பெண்ணு இருக்கிற இடம் பார்ப்போம். அவனை கூப்பிடுவாங்க. விதுர சித்தப்பாவை சீக்கிரம் கொண்டாடா. விதுரை தற்போம் Hey!
வணக்கம் வைக்க மாட்டேன். சுகமாக வாழ்ந்திருப்பா. எனக்கு மரியாதை இருந்தா ஒண்ணு மாட்டான். இந்த பேர் என்ன பேருங்களா? அப்பா அதாவது மூன்றாவது உபயதாரர் சுபத்திரை மாலையீடு உபயதாரர் எம் தேவராஜ ஐயா, எம் தேவராஜ ஐயா, டி ஹரிஹரன், கல்யாண சுந்தரம், கல்யாண சுந்தரம், ஹெச் பரிமள பிரியா, ஹெச் பரிமள பிரியா, ஹெச் கீர்த்திகா, ஹெச் கீர்த்திகா, இவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நாடக வாத்தியாருக்காக 500 ரூபாய் சன்மானமாக கொடுத்துள்ளார். 500 ரூபாய் கொடுத்துள்ளார். அண்ணவர் குடும்பத்திலே அதோ திரௌபதி அம்மன் துணை இருக்க வேண்டும் என்று திரௌபதி அம்மன் பிரார்த்திக்கிறேன். அடக்கம் அமரூர் உயிக்கும் அடங்காமை அப்படி அவைதாக அமர்ந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் விளக்கம் நாங்கள் அண்ணன் தம்பிகளோ மொத்தம் 3 பேர்கள். யார் யாரு? எங்க மூத்த அண்ணன் கண்கள் தெரியாத ஒன்று பாண்டு மகாராஜன் 2 பாண்டு மகாராஜா. அவர்கள் இருவருக்கும் தம்பி என்னுடைய பெயரோ அப்படி மட்டும்தான் விளக்கம். நாங்க 3 பேர் பிறந்தோமே, 3 பேர் பிறந்து சீர சிறப்பா வாழ்ந்தோம். அப்படி நாங்க 3 பேரும் பிறந்து சீர சிறப்பா வாழ்ந்தோம். ஆனா
எங்க அண்ணனுக்காரர் திருநாட்டுல அவருக்கு பிறவி குருடு ஆனா பிறவி குருடு தான் தம்பி. அவருக்கு மொத்தம் 100 பிள்ளைகள். ஆமா. எங்க நடுவலங்காமர் அவருக்கு மொத்தம் 5 ராஜாக்கள் பாண்டவர்கள் 5 பிள்ளைகள். ஒரு 25 பிள்ளைகள். ஆமா. ஆனா அப்படி பிறந்து சீர சிறப்பா வாழ்ந்து வரும். 105 பிள்ளைகளும் திருமண கோலத்துல இருக்கிறாங்க. திருமண கல்யாணம் பருவ வயசு 100 பேரும். அவர்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி போச்சு, அடுத்து நடந்து போச்சு. ஆனா இந்த 100 பேரும் திருமண கோலத்துல இருக்கிறாங்க. ஆனா எங்க அண்ணன் எங்க அண்ணன் திருநாட்டுக்கு கூப்பிட்டு, அப்பா இதுரா எனக்கு 2 கண்ணு தெரியாது. பிள்ளைகள் 100 பேர் திருமண வயதில் இருக்காங்க. நான் போகிற இடத்துல பொண்ணு கேட்டு திருமணம் செய்து வைக்க முடியுமா? என்னால போக முடியாது. அதனால என் இடத்துல நீ இருந்து என் மூத்த பிள்ளை துரியோதன மன்னனுக்கு திருமணம் நடத்தி வைடா. யாவது பெண் பார்த்து திருமணம் நடத்தி வைடா. அவன் நேற்று தினத்தை சொல்லியிருக்காரு. ஆனா சொல்லிதான் இருக்காரு வழிய பெண் எங்க இருக்குது என்ன ஏது தெரியல. ஆனா இன்றைய தினத்துல துரியோதன கூப்பிட்டுருக்கிறான். ஆகட்டும். சித்தப்பா வந்துட்டார். துரியோதனா சுகமாக வாழக்கிறது. அப்படி ஆகட்டும். நேற்றைய தினத்துல உன் தந்தையாகப்பட்டவர் துரியோதனனுக்கு பெண் பார்த்து திருமணம் செய்து வைடா அப்படின்னு சொன்னாரு தந்தை. ஆமா. ஆனா பெண் எங்க பார்ப்பது? பெண் எங்க இருக்குது? இப்பதான் உனக்கு அறிவு வந்துக்குதா? வரண்டா. இப்பதான் உனக்கு அறிவு வந்துக்குதான் கேக்குறேன். நான் என்னமா செய்யுது? நீதான் எதுக்கு செத்து போய் செத்தப்பா எனக்கு நீ பொண்ணு பார்த்து வைக்கணும். நீ செத்தப்பா அப்படியே கொல்லி வைக்கணும். செத்து பாப்பா. ஆனா பெண் பார்க்க சொல்லியிருக்காரு. பெண் எங்க இருக்குது என்ன ஏது எனக்கு ஒண்ணு விளக்க முடியல. நமக்கு ஒரு தெய்வம் இருக்காருல்ல. யாரு? சௌரி மாமா. ஆமா. அவர் அழைத்தா அவர் கூப்பிட்டா அவரு எங்கன்னா அவர் மூலியமா சொந்தத்துல அவர் வந்து விட்டா. மாமா அவர் வந்து விட்டாரு பாருங்க சித்தப்பா. வணக்கம். தாசமா சரி பையன் துடிக்கிறான். அவன் எப்பவுமே அப்படியேதான். நீ கண்டுக்கல நானும் கண்டுக்கிறேன். இருக்காங்களே திருமணம் செய்து வைப்பாங்க. அந்த பையன் பல இடத்துல சுத்துது. அது ஒரு காலு கட்டு போட்டுடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இளவரசனா இருக்கான் இல்லையா? அவனுக்கு ஒரு துணை தேடணும். கல்யாணத்தை முடிச்சிடணும். பாஞ்சாலி தாசன் பாஞ்சாலி கல்யாணம் பண்ணலாம்னு போனோம். பறி போட்டோம். பங்கப்பட்டு வந்துட்டோம். அதனால பெண்ணு எங்க பார்த்தா இவனுக்கு சரியான சம்மதமா இருக்க வேண்டாம். எனக்கு ஒண்ணு விளக்க முடியல. பேரரசன். ஆமா இல்லையா? ஆமா. அதெல்லாம் எவ்வளவு சமமான இடம். ஒரு இடம் பார்க்கணும். பெண்ணு எங்க இருக்கா? அதுதான் யோசனை பண்றேன். கல்யாணம் பாரியா கல்யாணம் பண்ணி வையா பார்த்து முடி. என்ன நிறைய கிடைக்கிற வேலை எனக்கு. ஆமா. எப்படின்னா இதை வச்சுதான் இவன் கல்யாணத்தை வச்சுதான் கொஞ்சம் எடுக்கணும் இல்லையா? ஆமா. அதனால இவ பாத்துக்க. சமமான இடம் தான் நமக்கு. சமமான இடம். ஆனா அவன் பொண்ணு கொடுத்துட்டா நமக்கு சமமான இடம் தான்.
பெண் இருக்கிறத பார்த்தேன் பார்த்திருக்கிறேன் சமமான உனக்கு சமமானதான் ஓஹோ ஆனா உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுறியா ஏதோ பேரரசன் ஆமா சாமி கொடுக்கலாம் போய் கேட்டா கொடுக்கலாம் அது எப்பேற்பட்ட இடம் சொல்லுங்க எந்த இடம் சித்தப்பா போய் கேட்டால் பண்ணி தருவாங்க நான் கேட்டா இல்லன்னு சொல்றதுக்கு ஆள் கிடையாது அதான் என் தம்பிக்கு ராமர் கோபாலக்கண்ணன் கோபாலக்கண்ணன் ஆமா கோபாலக்கண்ணன் உடன் பிறந்த தங்கை சுபத்திரை அம்மாத்திரை இருக்கு ஆமா சுபத்திரை வயசுக்கு வந்து ரொம்ப நாளா இருக்குது வீட்டுல இருக்கு ஆமா அதனால அந்த குடும்பத்துக்கு தலை பலராம சக்கரவர்த்தி இல்லையா ஆமா நாம போய் பொண்ணு கேட்டா இல்லன்னு சொல்லுவானா நான் போய் கேட்டா இல்லன்னு சொல்லவே மாட்டான் அதனால கும்பலா போகணும் பெண்ணு சரியா என்ன அதெல்லாம் தட சொல்ல நான் போய் கேட்ட சித்தப்பா அவரிடம் பலராம சக்கரவர்த்தியிடம் நீதான் பெண்ணு கேட்க வேண்டும் ஆமாப்பா ஆமா நீ கேட்டா மறுக்க மாட்டா மறுத்து பேச மாட்டா நால் வகை படிவோடு போக வேண்டும் தேர்ப்படை காலாற்படை குதிரைப்படை யானைப்படை 4 வகை படிவோடு சென்று ஆறு பெண்ணு கேட்கணும் புறப்பட வடமதுரை ஆமா புறப்பட போலாம் வடமதுரை கிளம்புடா இதே வடமதுரை வந்திருக்கிறான் ஆமா ஆள் இருப்பானா ஐயா யாருங்க நீங்க யார் ஆளு பெரிய மனுஷன் நானு நீதான் பெரிய மனுஷனா ஆமா ஒன்னா நம்பர் ஓ அதாவது உனக்கு அரசன் இருந்தால் யாரு பலராம சக்கரவர்த்தி பலராம இருந்தால் உங்களை பார்க்க வேண்டி 4 வகை சேனையோடு துரியோதன மன்னன் அதாவது ககுனி விதுரன் 4 வகை படையோடு வந்துக்கிறாங்க அரண்மனையை தேடி துரியோதனன் உன்னை பார்க்க வேண்டி 55 நாட்டுக்கு தலைத்திருந்த நாடு துரியோதன மன்னன் அவருடைய சின்ன மாமனார் அவருடைய தம்பி விதுரன் அனைவரும் 4 வகை சேனையோடு வந்திருக்காங்க. எங்க சின்ன மாவன்டா விதுரன்றவரு எங்க சின்ன மாவன் ஆமா அவரு வந்திருக்காரா துரியோதன மன்னன் அவங்க மாமா ஜகுனி எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாம் நேரம் உள்ள வர சொல்லு ஐயா மறுபடி உத்தரவு பொண்ணு மாதிரி பொண்ணு நல்ல பொண்ணு விசாரிக்கல மாமா தம்பி பலராமா உட்கார வச்சுதான் கொடுப்பாங்க அதுக்கு அப்படி பாருங்கிறேன் சின்ன மாமா மாப்பிள்ள துரியோதனன் சின்ன மாமா பெரிய ஆளு ரத்னாபுரத்து வேந்தர் எங்க அண்ணார் கூட வந்திருக்காரு உங்க மூத்தார் ஆமா கொண்டாடி பாக்கலையே தம்பி கொண்டாடியாச்சா ரொம்ப நாள் வந்து பார்த்தேன் ஓஹோ தண்ணி சாப்பிடுங்க ஆகட்டும் கலந்துதான் கலகாத்தா ரொம்ப நாள் ஆச்சு தண்ணி கலந்துங்கள் ஏமா பச்சை தண்ணி தானே பச்சை தண்ணி குடியார புத்திக்குதான் பெரிய பச்சை அவர் மாப்பிள்ளைக்கு கூட இளவரசர் துரியோதனன் தண்ணீர் பருகுங்க ஆகட்டும்
வாங்கி கொடுத்தியா மாமா நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. அது ஏன் தங்கச்சி சுபத்திர. ஆமா அதனால அப்படியே உன் தங்கச்சி கூட சொல்ல முடியுமா? முடியாது. இல்லையா பங்காளி ஆச்சா? ஆமாம்பா. அதனால உன் தங்கச்சி நான் பெண்ணுக்காக வந்துக்கிறேன் பெரியவனுக்கு அவனு ஒரு வார்த்தை கேளு. நீ சும்மா ஒரு கோடு போடுறேன் அதனால நான் ரோடே போட்டுறேன். அதானே சொல்றேன். மைசூனா பலராமா என்ன மாமா நாங்க வந்த காலம் என்ன வந்திருக்கிய மாமா என்ன மாமா வந்திருக்கக்கூடிய சமாச்சாரம் அது நல்ல விஷயமா நல்ல விஷயமா அப்பா நல்ல விஷயமா ஆமா எங்க வீட்டுக்கு நீங்க எப்பேற்பட்ட ஆளு அஸ்லாபுரத்துக்கே மகா மந்திரி நீங்க நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கீங்களே சந்தோஷம் 55 நாட்டுக்கு அது என்ன சமாச்சாரம் அப்படி கேக்குற புது தங்கை சுமத்திரை உன்னுடைய தங்கை சுபத்திரி பெண் கேட்கிறதுக்கு நான் வந்திருக்கிறோம். கொஞ்ச நேரம் இருங்க. என்ன அப்பா எனக்கு நீ அப்பா வேணும். ஆமா உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? எனக்கு 70 வயசு ஆகும். அப்ப அஸ்திராபுரத்தின் மகா மந்திரி நீங்க. ஆமா எங்க பொண்ணு நீங்க பொண்ணுக்காக வந்து நியாயமா இது வயசு அம்மா உங்களுக்கு போய் நீ தவறா நினைக்க வேண்டாம். எப்படி பண்ண பெண் கேட்க வந்தது எனக்கு கிடையாது. நீங்க தம்பி பொண்டாச்சா தம்பி பொண்டாச்சு? ஏன் மாமா மாமா அவர் என்ன சொன்னார் மாமா? பெண்ணுக்காக வந்துக்கிறோம் அதான் அவன் சொன்னான். அவருக்கு என்ன வயசு ஆகுது? இன்னும் யாருக்கு எதுன்னு நீ கேட்டியா? ஓ அவனுக்கு இல்லையா? இவனுக்கு ஏன் இருக்கான் பொண்ணு? ஓ அவருக்கு இல்லையா? அப்ப யாருக்கு பெண் கேட்க ஒரு ஆள் இருக்கா? அவர் இருக்கும் போது அவர் எனக்கு அப்படியா? ஆமா அவன்லாம் பொண்ணு அவனே தேர்ந்தெடுத்துக்குவான். ஆமா அவனுக்கு எல்லாம் பார்த்து கொடுத்தாரு. ஆமா அப்போ யாருக்கு பெண் கேட்டு ஏன் தங்க வெத்த மாணிக்கம் தங்க பெரியோதரம் என்ன பெரியவனுக்கு பேரரசன் இளவரசப்பட்டான். அவனுக்கு அதனால நம்ம தங்கச்சி பெரியவனுக்கு பெரிய மாமன் புள்ள. பேருக்கு மூத்தவர் அரசு அவனுக்கு தான். ஆமா அதுவும் இல்லாத நான் நினைச்சிருந்த 9 வருஷம் கல்யாணம் ஆகலையே வந்த மாப்பிள்ளை தள்ளி விட்டுலாம் அப்படி நான் நினைச்சேன். ஆனா காத்திருந்து கிடைச்சாலும் காக்கா உட்காருவோம் பணமா சரியா சரியா போச்சு. 56 தேசத்துக்கு பெரிய அரசன் சிற்றரசன் இல்ல அஸ்திராபுரம் 66 வீதி ஒரு வீதிக்கு 66 வீதி சதுரமான நாடு இல்லையா? அந்த நாட்டுக்கு சொந்தக்கார துரியோதனன் நம்ம தங்கச்சி கட்டி கொடுத்தா எங்க பெரியமா மாமா நம்ம உங்க தங்கச்சியா கொடுத்துடலாங்க. எந்த குறை இருக்கு அதுவும் நம்ம பொண்ணு வச்சுக்க. எந்த குறை இல்லாத நம்ம அரசாங்கமோ அவங்க அரசாங்கமோ அவங்க கிட்ட இருக்கிற நம்ம உதவி செய்வாங்க. சமமா இருக்கும். நம்ம பொண்ணுக்கும் சம்பந்தம் தான். சம்பந்தம் கொடுத்துடலாம். பெரிய இடங்க பெரிய இடங்க. பெரிய சம்பந்தி எங்க அம்மா அவங்க வீட்டுல பிறந்தது. இப்படி எல்லாம் இருக்க என்ன இந்த சம்பந்தமா? ஆமா
சம்மதப்பட்டுதான் நான் சொல்லி அந்த இளவரசர் துரியோதனங்கிற மாப்பிள்ள ஆமா அவர் கையில தேங்காய் கொடுத்தாங்க அப்ப செல்வியாந்திரன் அதாவது பொருள் குறைஞ்சிட்டா அவன் கைய போய் அப்படி காட்டுவான் அதுக்கு மேல அப்படியே பொருள் வளர்ந்து வந்துடும். அப்ப அம்மா பெரிய இடத்துல சம்பந்தம் அம்மா பெரிய பெருமை நம்ம மகன் அவ்வளவு பெரிய ஆளு ஆறு நீ சம்பந்தமா உங்க அண்ணன் மகன் துரியோதனன் இளவரசனுக்கு எங்க மகன் தனது சம்மதம் சம்மதமா எப்படி தள்ளி விட்டா எதிர்பார்க்கல இல்ல 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 நீ பெரிய மனுஷன் நீ இருக்க நான் போய் பரிமாற்ற கூடாது அதனால தங்கச்சி பிள்ளைக்காக நீ போய் பரிமாத்து போ. ஓ ஏன் தங்கச்சிக்காக தங்கச்சி பிள்ளைக்காக நான் பரிமாற்ற ஆமா நீயே போய் பரிமாத்து. என்னடா உட்கார்றா குடும்பத்துல நீ பெரிய மனுஷன் ஆமா அந்த அவன் குடும்பத்துல நான் பெரிய மனுஷன் ஆமா பெரிய மனுஷன் நான் தங்கச்சிக்காக நான் தட்டு மாத்திரேன் ஆமா தங்கச்சி பிள்ளைக்காக நான் தட்டு மாட்டேன் உட்கார ஒரு பாவாடியில் உட்காரணும் ஏன்னா உனக்கு அறிவு இருந்தானா என்ன முத உட்காருக்குள்ளே போ பாவாடை இல்லடா ஒரு பாய் சொல்லுடா ஒரு பாய் உட்கார்ந்து சொல்லுடா தம்பி அண்ணா நினைக்குமோ நீங்க கட்டுமா இல்ல திருப்பி கொடுத்துருமா வேற போட மாத்திக்குமோ நம்ம தங்கச்சிக்கு சம்பளமா இருக்குது புடவை கலர் யார் ஒண்ணு ஏண்டா என்ன நாம சம்பளம் பண்ணா தம்பிக்கு அது என்ன பண்ணுது புடவைதான் சொல்றேன் பாப்பா போய் வாயுது வாயாது அது வாங்க வாழுது முடிவா சொல்லு புடவை கலந்து பிடிக்குமோ பிடிக்காதோ அதாவது ராஜா எங்க அண்ணன் சொன்னா சரிதான் எங்க அண்ணன் எங்க வீட்டுக்கு பெரிய ஆளாச்சா அவரு முத தவறு என்ன தவறுதா ஒண்ணு தவறு போயிருந்தா பொண்ணு தவறு வச்சுக்கிட்டே உள்ளது மாதிரியா நாம சும்மா உள்ள வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிறியா விவரமா மாத்தட்டா பாரியா சரியாடா சரியா சரியா யமங்கண்ட போயிட்டோம் யமங்கண்ட வந்துக்குறேன் கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படி சொல்லுண்ணா எங்க அண்ணன் என் வீட்டு எங்க அண்ணன் தான் பெரிய ஆள் அண்ணா மாத்தலாமா மாத்து அப்புறம் என்னண்ணா அப்புறம் நீ இருக்கும்போது அப்புறம் என்னண்ணா ஏமாத்த மாட்டியா அண்ணா யானா சரி தம்பி அண்ணா பலராமா இந்த பொண்ணு இது பொண்ணு தங்கச்சி என்ன அண்ணா என் தங்கச்சி சுமத்து
சுபத்திரை ஒண்ணுது பொண்ணு எண்ணுது. சரியா போச்சா? சரி. இன்னொரு தடவை மாத்தலாம். ஆமா ஒரு ரெண்டு தடவை மாத்தியா? ரெண்டு தடவை மாத்து. ஒரு தடவை மாத்தா செய்ய போச்சா? பூ கசங்குது. கட்டிக்கிட்டாருடா. பாரு. சந்தேகமா இருக்கு, கசங்குது. தம்பி அண்ணா இந்த பொண்ணு ஒண்ணுது பெண்ணு எண்ணுது. சரி சரி அண்ணா என் தங்கத்தை சுபத்திரை ஒண்ணுது நீ கொண்டு வந்த பொண்ணு எண்ணுது. இந்த எமகண்ட நெறி எமகண்ட ஓடி போச்சு, கழிஞ்சு போச்சு. எவன்தான் எவன்தான் அது உள்ள குளிக்க வாய்ப்பு கொடுத்துட்டு சரி நல்ல நேரத்தில் பரியும் நடந்து போச்சு. எட்டாம் நாள் என்னங்க ஐயோ வர எட்டாம் நாள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா? வெள்ளி வெள்ளி வெள்ளிக்கிழமை தவறா பேச மாட்டாரு. வெள்ளிக்கிழமை அதான் வெள்ளிக்கிழமை பொண்ணு வந்து விசாகம் வெள்ளிக்கிழமை பொண்ணு வந்தா சனிக்கிழமை தாலி கட்டணும். வேலை செய்தா இல்லையாண்ணா? தவறுது பொண்ணு தவறிடுமா? நான் ஏன் தகுச்சிடாது என் தகுதி சுபத்திர நான் கீச்சு கோட்டை தாண்டாது ஒரு வேலை எகிரி குதிக்குமே. அது தாண்டது இது ஒண்ணுதாயா? சரி சரி பாரு எட்டாம் நாள் எப்படி கல்யாணம் எங்க வச்சுக்கலாம்? கல்யாணம் எங்க வேணா வச்சுக்கலாம். எங்க நாட்டுல வச்சுக்கலாமா கல்யாணத்தை? வச்சுக்கலாண்ணா. வடமது இல்லையா? ஆமா நீ என்ன சொல்ற? சரி வாங்கிட்டா சரி அப்புறம் நீ சொல்லிட்டா அப்புறம் நான் பொண்ணு ஏன்னா நீ சொல்ல நான் நம்ம நாட்டாவும் வச்சுக்குவேன். ஆமா எனக்கு 100 பிள்ளைங்க இருக்காங்க. நான் கல்யாணம் 99 அங்க பண்ணிக்கலாம். சரி அவருக்கு இருந்து ஒரே ஒரு தங்கச்சி தான். ஆமா அதனால அவர் இங்கே பண்ணிக்கலான்றாரு. சரி சரி விடா கல்யாணம் பண்றியா? சரி கல்யாணம் பண்ற காரியம் இல்ல, எங்க பண்ணாலும் கல்யாணம் தானே. கல்யாணம் தான். இங்க பண்ணாலும் கல்யாணம் தான். அங்க எங்க நாட்டுல பண்ணாலும் கல்யாணம் தான். கல்யாணம் தான். எங்க பண்ணாலும் கல்யாணமா? ஆமா. அது கல்யாணம் பண்ணுது. சரி கல்யாணமா? சரி அப்புறம் என்னன்னா வரி போட்டாச்சு. இப்ப பெரிய மாமா தம்பி பொண்டாட்டி கொண்டு நான் குடிச்சிட்டு வந்துட்டேன். ஏம்மா கெட்டு கை வள வச்சிருக்கிறேன். அப்பந்து போட்டுக்கிறேன் விட்டு ஆட்டுறேன். இப்பதான் தானே தேத்தி பாடியில பாடுறேன். எல்லாம் இப்படி சாப்பிட்டு போங்க மாமா. இரு மாமா. ஒண்ணு எவனா பிடிச்சா அங்க ஆட்டு போ. சரி எல்லாம் சேனையோட வருவோம். நாலு சேனையோட வருவோம். வந்து கல்யாணம் பொண்ணு ஆகட்டும் நீ சொன்ன பொண்ணெல்லாம் பார்க்க தேவையில்ல. பொண்ணெல்லாம் பார்க்க தேவையில்ல. நான் சொன்னா எங்க அண்ணன் சொன்னா சரிதான். பார்க்காத பொண்ணா பார்த்த பொண்ணுதான். ஏன் தங்கச்சி தான். ஏன் தங்கச்சி பத்தி எனக்கு தெரியும். அது 9 வருஷமா வீட்டுல இருக்கிறது எனக்கு தெரியும். சொல்லு. சரி ஏதோ மனுஷன் வச்சு நீ இருக்குதுன்னு அதுவும் என்ன மனசுல வச்சுக்கிறேன்? எப்ப கல்யாணம் ஆகும் அப்படின்னு மனுஷன் வச்சு எப்படி சொல்வது அப்படின்னு அது கொஞ்சம் தயக்கமா இருக்குது. எங்க போய் தோல் மேல போட்டா அது தலை மேல போயிடும். சாதி எம்மா சாதி சந்தோஷமே மிக சந்தோஷமே.
வரல வரல வரலன்னு யார வந்து பெண்ணு கேட்டுன்னு நான் ஏங்கி கொண்டிருந்தேன். ஆமா அப்பா என்ன இப்ப வந்தாரே ஒரு மாப்பிள்ள வந்து பறி போட்டு போய்கிறாரு. யாரு அது? அவர் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? எப்பேற்பட்ட ஆளுமா? அவனி 56 தேசம். தேசமும் அதுல அந்த 56 தேசத்துக்கும் தலை சிறந்த நாடு. இவங்க எல்லாம் சிற்றரசர்கள். ஆமா பேரரசர். அப்பேற்பட்ட ஆளு அவருக்கு பரிம்போட்டு துரியோதன மன்னனுக்கு பரிம்போட்டுக்கிற சுபத்திரைய. ஆமாண்டு துரியோதன மன்னனுக்கு. ஆமாண்டு. யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு தான் தெரியுமா? ஆமா சரிம்மா. அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்றேன். இந்த பரிம்போடவா சரி. என்ன வென்றி சொல்றே என்னமா சொல்லுவேன். உன்னை துரியோதன மன்னனுக்கு கொடுப்பதற்காக அண்ணன் இருக்கிறார் பாரு. அவர் பையன் போட்டுட்டாருமா. பையன் போட்டுட்டாருமா. ஐயோ செங்கமலா அம்மா என் அத்தை மகன் அர்ஜுனனை கொண்டிருந்தேன். அவள் தான் கல்யாணம் செய்து நான் மனசால நினைச்சிட்டு இருக்கிறேன். அவரை கல்யாணம் செய்யலன்னா நான் சத்தியமா செத்துருவேன். செத்த நேரமும் அத்தனை பெருமான் தான் மாமா மாமா கணவர் கணவர்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இருக்கீங்க. ஆனா இன்று ராம சக்கரத்துக்கு பெரிய அண்ணன் பறி போட்டுக்க துரியோதனை கொடுக்கறதுக்கு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப நடு அண்ணுக்கு இந்த விஷயம் தெரியாதா? இதுல அவருக்கு சம்மதம் இல்லையா? தெரியாது. ஓ அப்ப என்ன செய்யணும்? இப்ப பெரிய அண்ணன் போயிட்டு நாம அண்ணா இந்த மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. பெரிய அண்ணன் போய் சொன்னீங்கன்னா அவ்வளவுதான் அம்மா. ஐயோ பேச்சு கேட்க மாட்டாரு. கேட்க மாட்டாரு. அச்சப்படுவாரு என்ன. அதனால அவர் எடுத்து சென்னா அவர் கைய கால பிடிச்சாவது எப்படியாவது மாமா அர்ஜுனன் தான் நான் கட்டிக்குவேன் அப்படின்னு ஒத்த காலன்னா கண்டிப்பா அவர் தான் கட்டி வைப்பாரு. அதனால எங்க அண்ணன் கோபால கண்ணத்திலே போக வேண்டும். போகலாமா? சுபத்திராதேவி அம்மன் தன்னுடைய நடனாவக்கூடிய கோபால கண்ணனை தேடி வர கோபால கண்ணன் தற்பார் அண்ணன்